வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? தமிழ் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. தமிழக நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு வழியா வெங்கட் பிரபு அவருடைய இயக்கத்துல விஜய் அவர்கள் நடிக்கும் கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலா விஜய் அவருடைய திரைப்படங்களையே விஜய் ரசிகர்களையே இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்துட்டாங்களோ அப்படின்னு பயங்கரமா பயந்துட்டு இருந்த ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர் அப்படின்னா அது கண்டிப்பா இந்த கோட் திரைப்படத்தோட ட்ரெய்லர் தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுல இருந்தே, அதாவது வெங்கட் பிரபு அவருடைய இயக்கத்துல விஜய் அவர்கள் நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னதுல இருந்தே யாருக்கும் பெருசா உடன்பாடு இல்லாம தான் இருந்தது. வெங்கட் பிரபு இயக்கத்துல விஜய் அது எப்படிப்பா செட் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலேயே இருந்துட்டு இருந்தாங்க விஜய் ரசிகர்கள். ஆக்சுவலா அவங்க பயத்தை இன்னும் அதிகரிக்கிற மாதிரி தான் அந்த படத்துக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேட்டும் இருந்தது. அந்த பார்ட்டி சாங்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கடைசியா வந்து அந்த ஸ்பார்க் சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா வெச்சு செஞ்சுட்டாங்க. ஏன்னா என்னடா மூஞ்சிது அப்படின்ற மாதிரி ஒரு வழி ஆகிட்டாங்க. அந்த ஸ்பார்க் சாங்ல வந்து விஜயோட அந்த டிஏஜிங் பத்தி மீசை கொஞ்சம் ஷேவ் பண்ணுங்க, மூஞ்சிக்கு பவுடர் அடிங்க சார். பாருங்க சார். ஜெமினி கணேசா அப்பா, ஜெமினி கணேசா வரீங்க. செம்மையா இருக்கறப்பா. என்னடா இது? ஏய் சூப்பரா இருக்கறப்பா. பாரு சூப்பரா இருக்கறப்பா. ஹீரோ மாதிரியே 10 ரூபாய் போட்டு கொடுப்பா. என்ன பண்ணுவல? என்ன எழவியாது? வேணும்னு பண்றானா அவன்? வேணும்னு பண்றானா? சும்மா இருக்க முடியாதனால குரூப் நீங்க தானா? டேய் என்னடா? அவர் எம்எல்ஏடா. தெரியுமேடா. அவர் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? டேய் விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு, ஒருத்த வீடு போய் சேர மாட்டீங்க. என்ன எல்லாம் மீம்ஸ் போட்டுருக்காங்களா? செந்தில ஜெயில் உள்ள வச்சே போடணும்னா நம்மால ஒருத்தன் பிளாக் உள்ள இறங்கணும். அவன் நம்மளும் தெரியாதவனா இருக்கணும். ரொம்ப சார்பான புள்ளிகளால் தான் அது முடியும். உன்னால முடியும். எனக்கு தெரிஞ்சு சுறா குருவி அந்த படத்துக்கு அப்புறம் மானாவரியா விஜய் அவர்களை கலாய்ச்சது பாத்தீங்கன்னா இந்த ஸ்பார்க் சாங்ல வந்து அந்த டிஏஜி லுக்க பத்தி தான். ஏன்னா அவ்வளவு பார்க்கும்போதே ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இந்த பரிதாபமா இருந்தது அந்த டிஏஜி லுக்கே. சோ இவ்வளவு பயத்தோட ரிலீஸ் ஆன அந்த ட்ரெய்லர் அப்படின்னும் போது விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பயம் இருந்தது. கண்டிப்பா அந்த ட்ரெய்லர்ல என்ன பண்ணி வச்சிருக்காங்களோன்ற ஒரு பயம். பட் அது எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ற மாதிரி, எல்லாரையும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கு இந்த கோட் படத்தோட ட்ரெய்லர். ஏதோ பிளானிங்கா நான் தெரியல. மோசமா பேச வச்சு நல்லா இருக்கும். எனக்கு இந்த கோட் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது பரவாயில்ல, இவங்களாவது இப்படி பண்ணாங்களே அப்படின்னு நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபகாலம் வந்து பெரிய ஹீரோக்களோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது அந்த ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா அந்த கத்தி ரத்தம் வெட்டு குத்துன்னு ஒரு மாதிரி ஒரு டார்க் மோட்லயே இன்னமும் வந்துட்டு இந்த ஹீரோக்கள் எல்லாம் பிறப்படுத்ததே மத்தவனை கொண்டு ரத்தத்தை குடிக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சமீப காலம் இந்த பெரிய ஹீரோக்களோட ட்ரெய்லரை வச்சு உங்களுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜெயலலிதா படமும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த கங்குவாவும் இருக்கட்டும், ஏன் விஜயோட கடைசி திரைப்படம் அந்த லியோ படத்தோட ட்ரெய்லரும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கத்தி குத்து ரத்தம் அந்த மாதிரிதான் பயங்கரமா இருந்து. பட் இந்த ட்ரெய்லர் அப்படி இல்லாம ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு, பயங்கர என்டர்டைன்மெண்டா இருந்து. அது எனக்கு பர்சனலி பிடிச்சிருந்து. காந்தியை நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. இனிமே சத்தியமா கொடி கூடாதரா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைன் இதுதான் அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு அவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதாவது அவங்க வந்து ராம் பிளஸ் ஸ்குவாடா ஒர்க் பண்றாங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது இவங்க வந்து பாஸ்ட்ல ஒரு விஷயம் பண்றாங்க, அது பிரசன்ட்ல இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா வந்து முடியுது. அந்த பிரச்சனையை இவங்க எப்படி சால்வ் பண்றாங்க அப்படின்றத அந்த படத்தோட கற்பனை கலந்த கதை அப்படின்ற மாதிரி ஒரு ஏற்கனவே ஒன்லைன் சொல்லிட்டாரு. சோ இந்த கதையை கேட்கும்போது கிட்டத்தட்ட இது ஒரு டைம் டிராவல் திரைப்படமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த கதை என்னவா இருந்தாலும் கூட ஸ்கிரீன் பிளே மட்டும் பர்ஃபெக்டா அமைச்சிட்டாங்க அப்படின்னா அந்த படத்துல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தா கூட அது பெருசா தெரியாது, ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தா. பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது விஜயோட லுக் அப்படின்றது பாத்தீங்கன்னா நல்லா ஸ்டைலா ஸ்வாகா ஒரு மாதிரி பயங்கர ஃபன்னா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச இந்த விஜயோட முந்தைய திரைப்படங்கள் வந்தபடி எல்லா ரெஃபரன்ஸுமே இதுல வச்சிருக்காங்க. இந்த திருப்பாச்சி போக்கிரி கில்லி திரைப்படத்தோட அந்த ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த மருதமலை மாமணி முருகையா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா கில்லி ரீரிலீஸ் பார்க்கும்போது அதெல்லாம் பயங்கர என்டர்டைன்மெண்டா இருந்து. அது மறுபடியும் இதுல பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் ஆகுது, மனுஷன் அப்படியே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது.
மருதமலை மாமணியே முருகையா. எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டா ஒரு ஆச்சரியமா இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவரோட அந்த தாட் தான். ஆக்சுவலா தமிழ்ல தான் இந்த ட்ரெய்லர் முடியும் போது அந்த மருதமலை மாமணி வச்சிருந்தாரு. பட் இதே தெலுங்கு ஹிந்தி எதிர்பார்க்கல அது. இப்ப இந்த மருதமலை மாமணி முருகை அந்த கில்லி ரெஃபரன்ஸ்ன்றது தமிழ் ஆடியன்ஸுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகுன்றதுனால இப்படி வச்சிருந்தாரு. பட் தெலுங்கு ஹிந்தியும் போகும்போது இந்த மிஷன் இம்பாசிபிள் இருக்கு இல்லையா, சோ அதை ரிலேட்டடா கனெக்ட் பண்ணி ஒரு எண்டிங் ஒன்று கொடுத்திருந்தாரு. ஆக்சுவலா ஓகே தாட் வைஸ் பார்க்கும்போது பரவாயில்ல நல்லாதான் இருக்கு அப்படின்ற ஒரு ஃபீலை இந்த ட்ரெய்லர்லயே அவர் கொடுத்திருந்தாரு. ప్లాన్ జెడ్ వరకు ఉంది మన దగ్గర. அதே மாதிரி விஜயோட இந்த டிஃப்ரெண்ட் லுக், யங் லுக் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒரு வயசான லுக் ஒண்ணு, அதுக்கப்புறம் ஒரு 22 அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு லுக் ஒண்ணு, இன்னொன்னு அந்த நாளைய தீர்ப்புல விஜய் வந்த ஒரு 18 அந்த வயசுல இருக்கக்கூடிய அந்த லுக். ஆக்சுவலா அந்த லுக்கை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருந்து, ஏற்கனவே வழக்கமா சொன்னதான் இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். இந்த நாளைய தீர்ப்பு படம் நடிக்கும் போது இந்த பத்திரிகையில எழுதினாங்க இல்லையா, தகரடப்பா மூஞ்சி இந்த மூஞ்சிலாம் நடிக்க வரல அப்படின்னு சொல்லி யார் கேட்டா அப்படின்னு. சோ அதே பேச கொண்டு வந்து இந்த மூஞ்சி தானடா தகரடப்பா மூஞ்சின்னு சொன்னீங்க, இப்ப அதே மூஞ்ச பாக்குறதுக்கு தேட்டருக்கு வாங்கடா நீங்க வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மாதிரி நக்கலாவோ அப்படி இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், எந்த இடத்துல நீ கிண்டல் பண்ணியோ அதே இடத்துல நானும் ஒரு பெரிய ஸ்டாரா தான் இருக்கிறேன் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக வைக்கப்பட்ட ஒரு அந்த ஒரு ஃப்ரேமா கூட இருக்கலாம். பட் அதை பார்க்கும்போது அந்த லுக் வந்து கொஞ்சம் உறுதிச்சு. பட் ஓகே மேபி படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் அந்த மெருகத்தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த நாளைய தீர்ப்பு விஜய் லுக் இருக்கு இல்லையா, அது வந்து அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த அப்பா விஜய்க்கு அகேன்ஸ்டா கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் ஷேட்ல இருக்குமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி அது படம் ரிலீஸ் ஆனாதான் தெரியும். பட் இந்த அட்டெம்ப்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த டிஏஜிங் விஷயம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரொம்ப பிரபலமா வந்த ஒரு திரைப்படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெமினி மேன் திரைப்படம் தான். நீங்க ஜெமினி மேன் இந்த வில் ஸ்மித் அவர் நடிச்சது சில பேர் பார்த்துக்கலாம், சில பேர் பார்க்காம இருக்கலாம். அந்த படம் ஆரம்பிக்கும் போது நல்லா தான் இருக்கும். படம் முடிய பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அப்பா பையன் சென்டிமெண்ட் மாதிரி அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஜெமினி மேனுக்கு அப்புறம் அப்படி ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கிறதுன்றது எனக்கு தெரிஞ்சு இந்த கோட் திரைப்படத்துல தான். இவங்களோட அந்த டிஏஜிங் அட்டெம்ப்ட் அப்படின்றது பெர்ஃபெக்டா சரியா அமைஞ்சிருச்சு அப்படின்னா தமிழ் சினிமாக்கு இது வந்துட்டு இன்னொரு ஒரு வழியை காட்டின மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப ஜெமினி மேன் படத்தை பார்த்துட்டு ஓகே நம்மளும் அதே மாதிரி முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்க எடுக்கிறாங்க இல்லையா. இப்ப இந்த அட்டெம்ப்ட் சரியா நடந்தது அப்படின்னா தமிழ்ல வர அடுத்தடுத்த இயக்குநர்கள் தைரியமா திருப்பி பண்ணலாம் அப்படி இதே மாதிரி நம்மளும் நம்மளோட திரைப்படத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கலாம். யோசிச்சு பாருங்களேன், இப்ப அஜித் சார் இப்ப இருக்கிறாரு இல்லையா, இதே அஜித் சார் வாலி படத்துல வந்தாங்க, படத்துல வந்தாங்க எப்படி இருக்கும், அதேதான் ரஜினி சார் இருக்கும். இந்த முள்ளு மலரும் ஜானில வந்த ரஜினி சாரை காமிச்சா இருக்கும். சோ அந்த மாதிரி அடுத்தடுத்த ஜெனரேஷன் அடுத்தடுத்த இயக்குநர்கள் அந்த ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு இந்த திரைப்படம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இதெல்லாம் தாண்டி இந்த படத்துல இது கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சு ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் வந்துட்டு ஏஐ மூலியமா அந்த படத்துல வந்து நம்ம கொண்டு வர ஒரு கதாபாத்திரமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு இதை கேட்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அந்த லியோ படம் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு நிறைய உருட்டுனாங்க. இந்த லியோ படத்துல பாத்தீங்கன்னா சிங்கம் தான் ஒரு மெயின் ரோல் பண்ணுது, சிங்கத்தை வந்துட்டு விஜய் தான் வளர்க்குறாரு, அந்த சிங்கம் தான் இவங்க அந்த மாதிரி ஒரு உருட்டலா இந்த ஒரு விஷயமா அமைஞ்சிருமா அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ள இருந்தது. பட் அப்படிலாம் இல்லாம எஸ் இந்த படத்துல விஜயகாந்த் சாருக்கு ஒரு குட்டி ரோல் ஒண்ணு இருக்கு, அவர் இந்த படத்துல வராரு அப்படின்றத இந்த படத்தோட அந்த பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு அவருக்கு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி விஜயகாந்த் சாரோட ஃபேமிலியும் இந்த ஒரு விஷயத்தை கன்ஃபர்மேஷன் பண்ணியிருந்தாங்க. பட் வெங்கட் பிரபு அவர் சொன்னதுக்கு அப்புறம் ஓகேப்பா விஜயகாந்த் சார் இந்த படத்துல இருக்கிறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருக்கு. ஏன்னா பர்சனலி எனக்கு விஜயகாந்த் சார் ரொம்பவே பிடிக்கும். விஜயகாந்த் சாரோட அந்த போர்ஷனை மட்டும் இவங்க பெர்ஃபெக்ட்டா நல்லா அமைச்சிட்டாங்க, அது கண்டிப்பா இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா அமையும். ஒருவேளை அந்த விஜயகாந்த் சாரோட போர்ஷனை இவங்க ஏதாவது விளையாடுத்தனை காமிச்சாங்க அப்படின்னா அதுவே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்புகள் இருக்கு. விஜய் அரசியல் ஏற்கனவே அறிவிச்சிட்டார். அவருடைய அடுத்த படத்துல கேப்டன் விஜயகாந்துக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ற மாதிரி ஒரு கிராஃபிக்கலா ஒரு கேரக்டர் அதுல வைக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் ஒரு 4-5 வாட்டி வந்து போயிட்டார். இந்த மாதிரி கோட் திரைப்படத்துல ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கேப்டனை வந்து ஒரு சீன்ல நாங்க கொண்டு வர போறோம், உங்க அனுமதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் வெங்கட் பிரபுட்ட நான் சொன்னேன், சின்ன வயசுல இருந்து உன்னை பாக்குறேன் வெங்கட், உனக்கும் சரி விஜய்க்கும் சரி நான் நோ சொல்ல முடியாது, ஏன்னா நான் கேப்டன் இடத்துல இருந்து பாக்குறேன். சார் விஜயகாந்த் சார் வந்து ஏஐ மூலியமா நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரேமலதா மேம் வந்து ஒரு அறிக்கை ஒண்ணு விட்டுருந்தாங்க, எங்களை கேட்டுட்டு தான் இதை பண்ணணும். அவங்களே முன்னாடி சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிதான் உங்களுக்கே தெரிஞ்சது. கோட் படத்துல வந்து எங்களை கேட்டுருக்காங்க, இந்த மாதிரி பண்றாங்கிறது அவங்களே தானே சொன்னாங்க. ஓகே சார், அப்ப கண்டிப்பா இதுல அவர் இருக்காரா? ஏன்னா இதுல இருக்கிற எல்லா எதிர்பார்ப்பு சொன்னப்பறம் இல்லன்னா எப்படி? ஓகே, இதை நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த கோச்சடன் படம் பார்த்துருக்கீங்க, கோச்சடன் பாத்தீங்கன்னா அனிமேஷன்ல வந்து நாகேஷ் அவர்களை கொண்டு வந்தாங்க. வாய்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும், பட்
விஷுவலி பார்க்கும்போது நாகேஷ் அவர்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு பெர்ஃபெக்டா அவ்வளவு சூப்பராகவும் இருந்திருக்க மாட்டாரு. அது கிட்டத்தட்ட கொஞ்சம் கேலி குத்தாயிடுச்சு. அந்த மாதிரி இது அமைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன். அப்புறம் மோகன் சார் அவரை பார்க்கறதுக்கு நல்லா ஸ்டைலா இருந்தாரு. மேபி அவர் வர காட்சிகள் வந்துட்டு அவரோட அந்த பழைய பாடல் இந்த சங்கீத மேகம் அந்த பாட்டுலாம் போட்டு அவரையே வந்துட்டு ஜாலியா பண்ற மாதிரி கூட பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த படத்துல எனக்கு என்ன யோசிக்கிறேன் அப்படின்னா, விஜய் அவர்களே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கெட்டப்ல வராரு அப்படின்னும் போது இதுல பிரசாந்த் சார் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் பிரபுதேவா சார் இருக்கிறாரு, அப்புறம் லைலா மேம் இருக்கிறாங்க. சோ இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப இவங்களுக்குலாம் அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் எப்படி ஒதுக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா விஜய் அவரோட அந்த 4 கெட்டப்புக்கு சோ விஜய் அவரோட அந்த பில்டப் ஷாட் அவரோட அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுக்கே வந்துட்டு ஸ்கிரீன் ஸ்பேஸ் பத்தாதுன்னும் போது இதுல இந்த மத்த கேரக்டர்ஸ் எல்லாரும் எப்படி அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்து அவங்க இது பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் கண்டிப்பா ஒரு பிரச்சனை வரும். இந்த பிரசாந்த் சார் கூப்பிட்டு போயிட்டு சும்மா டம்மியா பயன்படுத்துறாங்க. தெலுங்குல இந்த ராம் சார் நடிச்ச வினோதி ராம் அந்த திரைப்படத்துல பாத்தீங்கன்னா அந்த குரூப்ல டூப்ல மாதிரி வந்துட்டு போவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டா இருந்தது. சோ அந்த மாதிரி இந்த படத்துல ஆகிடக்கூடாது அப்படின்றதுதான். ஒருவேளை இதெல்லாம் வந்துட்டு கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னா எனக்கு டியூரேஷன் கொஞ்சம் பெருசா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னையில ஒரு முக்கியமான இடத்துல பாப் மேய்க்கிறோம் அப்படின்னு சொன்ன அந்த இடம் அப்படின்றது சேப்பாக் ஸ்டேடியமா தான் இருக்கும். சோ அந்த சேப்பாக் ஸ்டேடியத்துல இந்த பாப் டிஃபியூஸ் பண்றதா படத்தோட கிளைமேக்ஸ். ஏன்னா நிறைய சீரியஸ் சீன்ஸ் எல்லாம் அங்கதான் ஷார்ட்ஸ் காமிச்சிருக்காங்கன்னும் போது அதுதான் கிளைமேக்ஸா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா அந்த சிஎஸ்கே மேட்ச் வந்து அந்த ஸ்கிரீன்ல காட்டும் போது கண்டிப்பா நம்ம எல்லாம் என்ஜாய் பண்ற காட்சிகளா தான் இருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் தோனி அவர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா, டெஃபினெட்லி நாட் அப்படின்ற டயலாக் பதிச்சு அந்த டிஷர்ட் வேற போட்டு வராரு. Your last game ever in yellow. Definitely not. சோ அதெல்லாம் படத்துல அந்த விஷுவலா தியேட்டர்ல பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு சர்ப்ரைசிங் அண்ட் என்டர்டைன்மெண்ட் மூமெண்டா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பட் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் விவேகம் திரைப்படத்தை ஞாபகப்படுச்சு. அந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா டீமா இருப்பாங்க, அப்புறம் அதுக்குள்ளேயே ஒரு துரோகம் நடக்கும். இதை பார்க்கும்போது இவங்க டீமா இருக்கிறாங்க. முக்கியமா விவேக் ஓபரே வந்து அஜித் அவருக்கு ஓவர பில்டப் கொடுத்திருந்தாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் விஜய்க்கு அந்த கொடுக்குற பில்டப் அப்படின்றது விவேகம் படம் மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கவலை எல்லாமே இருக்கு. அதே மாதிரி கமல் சார் நடிச்ச அந்த விக்ரம் திரைப்படம் ஞாபகம் வந்தது. அவர் இந்த உலகத்துக்கு தன்னை ஒரு குடிகாரவோ உமனேஸ்வரா காமிச்சிட்டாரு. பட் நிஜமான அவர் வேற அப்படின்ற மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அவர் வந்து குடிச்சு ஜாலியா சுத்துறாரு, பொறுப்பு இல்லாம இருக்கிறாரு அப்படின்னு காமிச்சிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஏஜென்ட் அப்படின்னு காட்டுறது இருக்குல்ல. சோ கிட்டத்தட்ட அந்த விக்ரம் படத்தோடய லைட்டா கனெக்ட் ஆகிற மாதிரி வந்து. அதே மாதிரி நான் ரொம்ப ரசிச்சது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் போடும்போது இந்த பீஸ் படத்துல இந்த கண்ணை ரொட்டேட் பண்ணல அந்த மாதிரி ரொட்டேட் பண்ற மாதிரி காமிச்சிட்டு இந்த நாளைய தீர்ப்பு, பூவனுக்காக, காதலுக்கு மரியாதை, அதுக்கப்புறம் இந்த திருமலை, மெர்சல்ல இருந்து இந்த கடைசியா அந்த போட் படம் வரைக்கும் அவங்க காமிச்சது இருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்து. எனக்கு என்ன யோசிக்கிறேன்னா அந்த விஜயோட டைட்டில் கார்டுக்கு மட்டும் 8 பேர் கொண்ட குழு ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கடைசி அந்த டைட்டில் கார்டும் பாத்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமா இருக்கு. இந்த படத்தோட டைட்டில் கார்டு இருக்கு. அதே மாதிரி இந்த காந்தின்ற பேரை வச்சுக்கிட்டு குடிக்கிற மாதிரியான காட்சிகள் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கண்டிப்பா யாராவது கேஸ் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. படம் பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கா வந்தே ஆக வேண்டிய ஒரு திரைப்படம் தான் அது. இவங்க வந்துட்டு டெக்னிக்கலா கொஞ்சம் பிசுறு தட்டினாலும், முக்கியமா அந்த டிஏஜிங் விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி விஜயகாந்த் சாரோட அந்த ஒரு ஏஐ விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் இவங்க பிசுறு தட்டினாலும் கூட இந்த படம் வந்துட்டு பயங்கரமா அடி வாங்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டெக்னிக்கலா இவங்க ஒழுங்கா காட்டல அப்படின்னா எந்த மாதிரி விளைவுகளை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்றத இந்த ஸ்பார்க் சாங்கோட அந்த சிங்கிள விஜயோட சின்ன வயசு விஜயா காட்டுறோம் அப்படின்ற பேர்ல காமிச்சு இந்த சோசியல் மீடியால வச்சு செஞ்சாங்க இல்லையா. சோ அதுவே இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுத்திருக்கும். சோ அதனாலவே கண்டிப்பா இவங்க வந்து அந்த கண்டிப்பா விளையாட மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் விஷுவலி டெக்னிக்கலாவும் இந்த டிஏஜிங்ல வந்து பெர்ஃபெக்டாவே இவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து வர திரைப்படங்களுக்கு, அடுத்தடுத்து வர இயக்குநர்களுக்கு இந்த திரைப்படம் கண்டிப்பா ஒரு முன்மாதிரியான ஒரு திரைப்படமாகவும் ஒரு தைரியம் கொடுக்குற ஒரு திரைப்படமும் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் படத்தோட வசனங்கள் இது அரசியல் ரீதியா எடுத்தா அரசியல் ரீதியா எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சினிமா காட்சிகள் வர டைலாக் அப்படின்னாலும் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். முக்கியமா சொல்லணும்னா உங்களை லீட் பண்ண போற அந்த புது லீடர் அப்படின்றது இவர் அந்த அரசியலுக்கு வரல, சோ அதை சம்மந்தப்படுத்தி கூட எழுதிருக்கலாம். உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். அப்புறம் do you think you can stop me, no one can stop me அப்படின்றது. சோ அதாவது நான் அரசியலுக்கு வரதை நீங்களாம் தடுக்கலாம் நினைக்கிறீங்களா, அதெல்லாம் முடியாது, என்னை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ற வசனமா கூட இருக்கலாம். ஆனா எது எப்படியோ தோனி சாருக்கு ஒரு டைலாக் செட் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னும் போது வயசானா என்ன, ஏ லைன் இஸ் ஆல்வேஸ் லைன் அப்படின்ற டைலாக் இருக்குல்ல. கண்டிப்பா பாருங்க தோனி சாருக்கு அந்த டைலாகை வச்சு இந்த சிஎஸ்கே மேட்ச்ல வரும்போது அதை வச்சு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா கூட ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளவு வயசான என்னையா, lion is always a lion. சோ எனக்கு பர்சனலா இந்த படத்தோட ட்ரெய்லர் அப்படின்றது ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்டோட ரொம்பவே பிடிச்சிருந்து. இந்த ரத்த கலர்லாம் இல்லாம பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா பீஸ்ஃபுல்லா நல்லா ஜாலியாவே இருந்தது. முக்கியமா எனக்கு தமிழ்ல வந்து அந்த மருதமலை மாமணி, அந்த முருகையா அந்த ஒரு எண்டிங்கும், அந்த தெலுங்கு ஹிந்தியில வந்து அந்த மிஷன் இம்பாசிபிளோட அந்த எண்டிங்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது.
மருதமலை மாமணியே முருகையா பிளான் செட் வரைக்கும் வந்து வந்துக்கிற ஆட்டோமேட்டிக்கா தலை ஆடுது. நல்லா இருந்துச்சு. ஆனா இது சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த டிஏஜிங்கா இருக்கட்டும், இல்ல விஜயகாந்த் சாரோட அந்த இது போர்ஷனா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு அதை சொதப்பாம இருந்தாலே மேக்சிமம் ஓரளவுக்கு தப்பிச்சிரும். ஆனா அதை ஏதாவது சொதப்பிட்டாங்கன்னா செஞ்சிருவாங்க விட்டு. கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவரோட ஃபேனே இருக்க மாட்டாங்க. வேணுங்களே இவரை தாக்கணும்னே வந்து எங்க தலைவரை இப்படி பண்ணி வச்சுட்டியா அப்படின்னு அதுவும் பேசுறாங்க. இல்லாம நிறைய பேர் இப்போ விஜயகாந்த் அவங்க வந்து இப்போ இறந்தும் போயிட்டாங்க. இப்போ திரும்பி அத தியேட்டர்ல பார்க்க போறாங்க. நிறைய பேர் அதை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. அதுல ஏதோ சும்மா ஒரு பேருக்கு ஒரு சீனும் வைக்கக்கூடாது. அதே நேரத்துல ஒரு அந்த இதுவும் அந்த ஃபேஸும் ரொம்ப மோசமாவும் காட்டிறக்கூடாது. அந்த வாய்ஸையும் சொதப்பிடக்கூடாது. நிறைய விஷயம் இருக்கு. அது எப்படி பண்ண போறாங்கன்னு தான் தெரியல. அது பார்க்கும்போது. சேலஞ்சா தான் எடுத்து பண்றாங்க. பாப்போம் எப்படி இருக்குன்னு ஆமா, சொல்லி. ஆமா. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, கண்டிப்பா 4, 5 பேர் வந்துருவாங்க கிளம்பி இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு. இது வாய்ப்பு இருக்கு, இப்படி வாய்ப்பு அது இருக்கு. இப்படின்னு பாப்போம். எல்லாத்தையும் பார்க்க தானே போறோம். யார் யார் பண்றாங்க. ஆமா, ஆமா. ஆனா இது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த செப்டம்பர் கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சிருவாங்க. அந்த பிரச்சனை போடுறது, கேஸ் ஆமா, போடுறது, ஆமா. இந்த படத்தை வரவிடாம பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ. ஏன்னா இந்த பேரும் அப்படிதான் வச்சிருக்காங்க. ஆமா, ஆமா, ஏன்னா இந்த பேர்ல நிறைய படம் வந்துருச்சு. அதெல்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. இந்த இது பேர் என்ன, சதுரங்க வேட்டையா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இந்த விஜய் சேதுபதி படம் ஒரு படம் உண்டு. இந்த ரித்திகா கூட அவங்க கூட நடிச்சிருப்பாங்க. அதுலயும் காந்தின்னு தான் இருப்பாங்க. மகானு. மகான் அதான் சொல்றேன்ல, அவங்களெல்லாம் விட்டுருவாங்க. இவரைதான் ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா அப்படின்னு இருக்கும்போது இது ஒண்ணு கிடைச்சிருச்சா இதை வச்சே செய்வாங்க. இவங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு மாதிரி இருக்காதா ஒருத்தர். இல்ல இத வச்சே அவங்க அதான் சொல்றல, அவங்க அவங்க இதுகிட்ட இருந்து இப்படி கேஸ போட்டு காசு புடுங்குறதுக்கு எனக்கு இதுதான் அவங்களோட இது. அதாவது அந்த கிட்டத்தட்ட அவங்களோட வேலையே இதுதான். இப்படி கேஸ் போட்டு காசை புடுங்குறது. அப்பதான் நான் இவ்வளவு காசு கொடுத்தா நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு பண்ணி இது பண்றதுக்கே ஒரு கும்பல் இருக்கும். அது ஃபுல்லா கிளம்பி வரும். இப்போதான் போடுறதுங்க அந்த ட்ரைலர்லயே வந்தப்பே இது பண்ணணும். அதுக்கப்புறம் போட்டெல்லாம் அது எப்படி அதான் இப்போ ஒரு லேடி லியோக்கு வந்து பேசிட்டு இருந்தாங்களே, இவ்வளவு நாள் கால காணும்ல, இப்போ வரும். அந்த காமெடி பண்ணிட்டு ஆமா, ஆமா. ஓகே. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்